பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த இரவு நேரத்திலும் இந்த நிலவின் ஒளி நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 31:5வது வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த இரவு நேரத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. ஒருவேளை ஆதரவற்று போய் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத நிலையில ஒருவேளை ஒரு பாதுகாப்பு இல்லை என்று நீங்கள் ஒருவேளை இருதயத்துல எண்ணிக்கொண்டு இந்த இரவு நேரத்தில் நின்று கொண்டிருப்பீர்களா சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் ஆதரவா இருக்கிற தெய்வம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அவர் நம்மை பறந்து காக்கிற பட்சிகளைப் போல அது பறந்து காக்கிறது. தன்னுடைய செட்டைகளை விரித்து தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய ஜனங்களா இருக்கிறவர்களை எப்படி அது பாதுகாக்கிறதோ அது போல ஆண்டவர் எருசலேமாகிய தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளின் மேல் அவர் ஆதரவாய் இருக்கிறார். பறந்து காத்து நம்மை பாதுகாப்பதற்காக நம்மேல் நினைவாய் இருக்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறார் என்கிற தெளிவு இன்றைக்கு நமக்கு வரட்டும். அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாய், நம்மை அணைத்துக் கொள்கிற தெய்வமாய், நமக்கு உதவி செய்கிறவராய், நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவராய், நமக்கு ஆதரவாய் இருக்கிற தெய்வமாய் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலை, இப்படி ஒரு சில ஆபத்துக்குள்ள நான் மாட்டிக்கொண்டேன், என்னால் என்னை விடுவிப்பதற்கு ஆள் இல்லை, இந்த போராட்டத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பதற்கு ஆள் இல்லை, என்னை இந்த குழியிலிருந்து என்னால் எழும்ப முடியவில்லை, எழும்பி என்னை தூக்கி நிறுத்துவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த இரவு நேரத்துல நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் மேல் நான் ஆதரவாய் இருக்கிறேன், உங்கள் மேல் நான் நினைவாய் இருக்கிறேன், உங்களை காத்து தப்ப பண்ணுவேன், உங்களை நான் காப்பேன், அந்த எல்லா ஆபத்துகளுக்கும் உங்களை விலக்கி நான் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற தெய்வம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் கடந்து வந்து, அவர் உங்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உங்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம், எல்லா பாடுகளில் இருந்து, எல்லா சோதனைகளிலிருந்து, சாபங்களில் இருந்து, எல்லா நெருக்கங்களில் இருந்து உங்களை விடுவிக்கிற தெய்வமாய் பரலோகத்தில் இருந்து அவர் இறங்கி வந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வனை, அப்படிப்பட்ட ராஜாவை நீங்களும் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு வரட்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த இரவு நேரத்துல ஒரு சில அங்கலாய்ப்புகளோடு, பயத்தோடு, பாதுகாப்பில்லாத சூழ்நிலையோடு, என்னை விடுவிக்க யாருமே இல்லையே, என்னை காத்துக் கொள்வதற்கு, என்னை இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி எனக்கு செய்வதற்கு யாருமே இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, இந்த இரவு நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிற தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கினவர், உன்னை உன் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பே உன்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டது. ஆகவே உன்னுடைய தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல எந்த தீங்கும் நம்மை தீண்டாதபடிக்கு, எந்த ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, எந்த ஒன்றும் நம்முடைய இந்த நெருக்கத்திலிருந்து நம்மை அழித்து விடாதபடிக்கு அவர் எப்பொழுதும் நம்மேல் நினைவா இருந்து பறந்து காத்து நம்மை பாதுகாக்கிற தெய்வமாய் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே எந்த காரியத்தை குறித்து இந்த இரவு நேரத்துல நீங்க கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா,
அந்த காரியத்தை தேவ சமூகத்துல வைத்து விடுங்கள். அவருடைய பாதத்தில் அவருடைய கரங்களுக்குள்ள கொடுத்து விடுங்கள். அவர் அவை எல்லாவற்றுக்கும் விலக்கி உங்களை விடுவிப்பார், உங்களை காத்து தப்ப பண்ணுவார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்துல அப்பா ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இருக்கிற அந்த சூழ்நிலையில என் தேவன் அவர்களை ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிற தெய்வம், பறந்து காக்கிற பட்சிகளை போல ஆண்டவரே அப்பா நீங்க எருசலேமை பாதுகாக்கிற தெய்வம், அதை காத்து தப்ப பண்ணுகிறவர் அப்பா. உடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய், விடுவிக்க வேண்டுமாய் ஆண்டவரே அவருடைய எல்லா போராட்டத்திலிருந்து அவர்களை காத்து தப்ப பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த இரவு நேரத்தினுடைய பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடிப்பீராக ஆண்டவரே. உன்னோடு கூட உன்னை பாதுகாக்கிற தெய்வம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. உங்க பிரசனத்துக்குள்ள, உங்க பாதத்துக்குள்ள, உங்க கரத்துக்குள்ள உடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.